என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசரோட சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணி எனக்கு செட் ஆனது செட் ஆகாதது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னா டாக்டர் ஷீட்ஸோட இந்த ஒரு SPF இருக்குது, அதுக்கப்புறமா இந்த டெர்மாக்கோ அப்படிங்கிற இதோட SPF இருக்குது, அப்புறமா இந்த ஆர்டினரியோட மாய்ஸ்சரைசர் இருக்குது, அப்புறமா டாக்டர் ஷீட்ஸோட கேசல் கோஜிக் ஆசிட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது. இது எனக்கு செட் ஆச்சா, இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கூட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகலை, ஸ்கின் பிளாக் ஆகுது, பிம்பிள் வர மாதிரி இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஆர்டினரியோட மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து ஒரிஜினல் தான், கொரியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் இதில் போட்டிருக்கு. மேட் இன் கொரியா தான் இது. ஆக்சுவலி நான் இதை எப்படி வாங்கினேன் அப்படின்னா, இதை வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருந்து நான் மேக்ரோன் அப்படிங்கிற ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொரியாவிலேருந்து வரனால ரொம்ப டிலே ஆகி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு அப்புறமா தான் இந்த பிராண்ட் வந்து என்னோட கையில் கிடச்சிச்சு. இதை நான் 30 ml தான், இதை நான் வந்து 600 சம்திங் கொடுத்து தான் வாங்கினேன். நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். ரொம்ப கட்டியாக இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரை ஸ்கின்னுக்கு ஓகேவாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகுமான்னு தெரில. மேபி விண்டருக்கு செட் ஆகலாம் ஆயிலி ஸ்கின்னுக்கு. எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு இது செட்டே ஆகலை. இதை நான் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே என்னோடய ஸ்கின் வந்து நல்லா பிளாக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் அதை விட்டுட்டேன். இதை நான் ஒரு 3 to 4 days தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு செட் ஆகவே இல்லை. உங்களுக்குமே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி வந்து ஸ்கின் பிளாக் ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க, இது யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய பேர் இதுக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகலாம், என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகவே இல்லை. ஸோ அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ணவும் இல்லை, திருப்பி வாங்கவும் மாட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டெர்மாக்கோ. இதுதான் இதோட SPF தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நல்லா தான் இருக்கும், லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகும், ஹெவியாகவே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து எனக்கு செட் ஆச்சான்னு கேட்டால் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து பிளாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதனால் இதை யூஸ் பண்ணவே இல்லை. இது வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ உங்களுக்குமே வந்து ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னா நீங்களுமே இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மற்றவங்களுக்குலாம் நல்லா இருக்குது, நிறைய ரிவ்யூ இருக்குது, குட் ரிவ்யூ சூப்பராக இருக்குது, நிறைய பேருக்கு செட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன மாதிரி ஸ்கின் இருக்குது உங்களுக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண வேண்டாம். இது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பிளாக் தான் ஆகும். மற்றபடி இது ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன் தான், சன்லேருந்து ப்ரொடெக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இது சில சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்த்து கொட்டிடும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்குள்ள சன்ஸ்க்ரீன் எல்லாம் காணாமல் போயிடும், அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகும், ஹெவியாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் என்னோடய ஸ்கின்னு பிளாக் ஆகிடுச்சு, அதனால மட்டும்தான் இதை யூஸ் பண்ண தவிர மற்றபடி இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஸ்கின் இருக்குது, உடனே எது போட்டாலும் பிளாக் ஆகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்க்க போகிறது வந்து டாக்டர் ஷீட்ஸோட இந்த கோஜிக் மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ வந்து உங்களுக்குமே என்ன மாதிரி ஸ்கின் இருக்குன்னா எது போட்டாலும் பிளாக் ஆகும், பிம்பிளில் வந்துடும், டல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலுமே சூப்பராக செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சம்மர் டைமில் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ட்ரை ஸ்கின் தான் சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த பிராண்ட்லேயே நிறைய இது இருக்குது, வெரைட்டி மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஆனால் வந்து நான் மற்ற இந்த பிராண்ட்லேயுமே வேறு ஃப்ளேவரில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு எதுவுமே சூட் ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து கோஜிக் ஆசிட் நல்லா செட் ஆகும் என்னோடய ஸ்கின்னுக்கு. நான் மேக்ஸிமம் எல்லாமே கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். ஸோ இதுவுமே எனக்கு கோஜிக் ஆசிட் இருக்கிறனால நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானுமே நிறைய மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். கொரியன் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், டாட் அண்ட் கீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எதுவுமே செட் ஆகலை, பிளாக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோஜிக் ஆசிட் இருக்கனால எனக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. உங்களுக்குமே என்ன மாதிரி ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். இதில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, இப்போது பை 1 get 1 ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கம்மியான காசுலேயே வாங்கலாம். எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி, நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்காது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி அந்த வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபர் வரும்போது அவங்களே நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நம்ம அப்போ போய் ஆஃபர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த பிராண்டை, நீங்கள் இந்த ஆஃபரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாலுமே
வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்டை வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த ப்ராடக்ட் நமக்கு ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிளாக் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் வந்து இதோட மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, அது ஒரு 2-3 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் நமக்கு ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையான்னு. எதுவாக இருந்தாலுமே என்னது யூஸ் பண்ணாலுமே பேட்ச் டெஸ்ட் மாதிரி போட்டு இந்த இடத்துல போட்டு பாருங்கள். நெக்கில் போடாதீங்க. ஏன்னா நெக்கில் இருக்க ஸ்கின் வேறு, இங்கே இருக்க ஸ்கின் வேறு. ஸோ இந்த மாதிரி இடத்துல போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். நான் மொத்தமாக மூஞ்சில் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை, அதில் மொத்தமாக மூஞ்சில் போடுறதுனால ஸ்கின் வந்து பிளாக் ஆயிரும். நீங்கள் அந்த மாதிரி அந்த தப்பாக பண்ணாதீங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லாமல் இருந்தாலும் சரி, பேட்ச் டெஸ்ட் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது சூப்பராக செட் ஆயிடுச்சு. இந்த பிராண்டில் இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உடனே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் வந்து ஆஃபர் இருக்குது. ஆஃபர் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். திருப்பியும் இந்த வெப்சைட்டில் வந்து ஆஃபர் போடுவாங்க அடிக்கடி. உங்களுக்கு வேணும்னா என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆஃபர் வர டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோடய ஃபேவரட் ஒரு எஸ்பிஎஃப் தான். நான் நிறைய எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பிராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. நான் இப்படி தான் காசை வந்து செலவு பண்ணி நிறைய வாங்கி வைப்பேன். எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி தான் இது ரெண்டுமே இருக்குது. என் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா கொடுத்து விடுவேன். அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் செட் ஆச்சு அப்படின்னா அப்படியே கொடுத்து விட்டுருவேன். இப்படி தான் நான் என்னோடய காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் திருப்பி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான். இது ஆல்ரெடி காலியாகிடுச்சு. காலியானாலுமே இதை விடவே மாட்டேன். இதை கட் பண்ணி இதுக்குள்ளே கையை போட்டு எடுத்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் இது தான். இதுலேயே சம்டைம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடும்போது ஒன்று கோஜிக் ஆசிட் வாங்கி யூஸ் பண்ணுவேன், இன்னொன்று செராமைட் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா திருப்பி பை ஒன் கெட் ஒன் யூஸ் பண்ணுவேன். செராமைட் வந்து செட் ஆகாது, திருப்பி கோஜிக்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். திருப்பி அவங்க ஏதாவது நியூவாக லான்ச் பண்ணுவாங்க, திருப்பி உடனே நான் அங்கே போய் வேறு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்பேன். அதுவுமே செட் ஆகும், திருப்பி இதுவே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் திருப்பி இதை நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நிவ்யாவோட எஸ்பிஎஃப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னால எனக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி நிவ்யாவே யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து அப்கிரேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வாங்கி யூஸ் பண்ணேன். சூப்பராக இருக்குது ஸ்கின்னுக்கு. நிவ்யா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஆனால் பவுட்ரு போட்டு செட் பண்ணால் மட்டும்தான் நிவ்யா வந்து இருக்கும். இது வந்து பவுட்ரு போடவே வேண்டாம். நான் இது என்றைக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அன்றிலேருந்து நான் வந்து எந்த ஒரு ஃபேஸ் பவுடரும் யூஸ் பண்ணவே மாட்டேன். எங்கள் வீட்டில் நிஜமாகவே ஃபேஸ் பவுட்ரு எதுவுமே கிடையாது. பான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக எனக்கு செட் ஆகிடுச்சு. முக்கியமாக எனக்கு ட்ரை ஸ்கின்னு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு க்ரீம் ஏதாச்சும் யூஸ் பண்ணால் உடனே ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிடும், அந்தளவுக்கு ட்ரை ஸ்கின்னு. ஸோ எனக்கு வந்து சூப்பராக இது வந்து செட் ஆச்சு. உங்களுக்குமே ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னு என்னோடய ஸ்கின் மாதிரி ஏதாச்சும் ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் சடன்லி பிளாக் ஆகுது, இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே டல்லாக இருக்கும் ஸ்கின், இல்லைனா பிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேசர் கோஜிக்கு இந்த சன்ஸ்கிரீன் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து எந்த அளவு சென்சிட்டிவாக இருக்கிறது எப்படி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சின்ன 50 ml தான் இதோட கடைசி இது நினைக்கிறேன். குட்டி பேக்கு வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெருசாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே நிறைய வந்து ஸ்கின் கேர் பண்ணணும், நிறைய ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட காசு இருக்காது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபர் வரும்போது வாங்கணும். அந்தந்த பிராண்டை அந்தந்த வெப்சைட்டில் மட்டும் தான் வாங்கணும், வேறு எங்கேயுமே வாங்காதீங்க. அங்கே வந்து விலை கம்மியாக இருக்குது அதனால அங்கே வாங்குறேன் அப்படின்னு வாங்காதீங்க. மேக்ஸிமம் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது, ஃபேக் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டெர்மாக்கோவில் ஏதாவது சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்க, ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்குங்க. என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்தந்த வெப்சைட்டில் போய் வாங்குங்க. சும்மா ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் போய் வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு அங்கே மேக்ஸிமம் ஃபேக் தான் கிடைக்கும். அதனாலே உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வருது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்து வாங்குங்க. இப்போ உங்களுக்கு ஆஃபர் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பிராண்டில் ஆஃபர் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அப்பப்போ ஆஃபர் வந்து அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் நிறைய பிராண்டில் இருந்து நான் வந்து
ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில். ஏன்னா நான் எல்லா வெப்சைட்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே 500 ருபீஸ் கிடைக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கணும், ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து ஆஃபரில் வாங்கிக்கோங்க, கம்மியாக கிடைக்கும். இது வந்து வாங்குனீங்க அப்படின்னா இது எவ்வளோ மாதத்துக்கு போகும்னா, டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு போகும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. நீங்களும் என்ன மாதிரி ஸ்கின் டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரே பிராண்டில் தான், விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 500க்குள்ளே இந்த ரெண்டுமே வாங்கிடலாம். அதுவும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வரும்போது நீங்கள் இந்த ரெண்டுமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ ஓவர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது சூட்டபுளாக ஏதாவது தெரியணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபர் ஏதாச்சும் வந்துடும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.